எங்க வீட்டுக்காரை விட விஜய் தான் எனக்கு பிடிக்கும். போ பையனூர் பங்களாக்கு போ, பெரிய வீடு தான், நிறைய ரூம் இருக்குது, படுத்துக்க. நாங்களா வேணாம். இல்லை, ஒருத்தருக்கு வந்து ஒரு கட்சியவோ இல்லை ஒரு பர்சனையோ பிடிக்குதுன்னா அதில் ஒரு லாஜிக்கோ இல்லை வேறு ஏதோ ஒரு விஷயமோ அது இருக்கணும். சப்போஸ் வந்து அவங்க நல்லது பண்ணியிருக்காங்க, மக்களுக்கு இவ்வளோ பண்ணியிருக்காங்க, இது வந்து இந்த மாதிரி பொண்ணுங்க ஹராஸ்மெண்ட்டுக்குலாம் வந்து முன்னாடி நின்று கேள்வி கேட்டிருக்காங்க, இப்படி பண்ணவங்க தூக்கிட்டு போய் ஜெயிலில் போட்டிருக்காங்க, அப்படி ஏதாவது ஒரு நல்ல விஷயம் ஏதாவது இருந்து சப்போர்ட் பண்ணால் ஓகே பண்ணுறாங்க. சரி, வந்து அவங்க ஏதோ ஒரு மனசுக்கு பிடிச்சது பண்ணுறாங்க. ஒரு மயிருமே பண்ணாத கட்சிக்கு இன்னும் வந்து கட்சியில் ஸ்டேஜ் மீட்டிங் போட்டு ஒருத்தர் வந்து உங்கள் அம்மாவில் போய் கேளு, இன்னும் வந்து ஃபேன்ஸ் சொன்ன போய் படு அப்படின்னு சொல்கிறவனுக்குலாம் சப்போர்ட்டு, இன்னும் ஹராஸ்மெண்ட்டு, ரேப்பு, கஞ்சா, இன்னும் எவ்வளோ கேவலமாக டெய்லி ரோட்டில் வெட்டு குத்து நடக்குது. சூப்பராக இருக்கும் அவங்க கட்சி, இன்னும் ஆட்சியும் பயங்கரமாக இருக்குன்னு போலீஸும் அவங்க கட்சிக்கு சொல்கிற மாதிரி நல்லா கரெக்டாக வேலை செஞ்சுட்டு இருக்காங்க போல். என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே தெரியல. எனக்கு என்ன பயம்னா, திரும்பி இந்த முட்டாள் மக்கள் இருக்காங்களா, முட்டாள்தனமாக இருக்காங்களே, இன்னும் அது ஏன் இப்படி சொல்கிறேன்னா, என் கூட இருக்கவங்களே, என்னை சுற்றி இருக்கவங்களே வந்து இன்னும் இருக்காங்க டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணுறது. அது ஏன்னு தெரில. எதுக்குடா பண்ணுறீங்க, எதுக்குடா சப்போர்ட் பண்ணுறீங்க? எதாவது அவங்க நல்லது பண்ணாங்களா? இல்லை புரியல எனக்கு. எதாவது நல்லது பண்ணாங்களா? இல்லை உங்கள் ஏரியாவில் இருக்க பொண்ணுங்க ஏதாவது ஹராஸ்மெண்ட் நடந்துச்சு, அப்படியே முன்னாடி வந்து தட்டி நின்று கேட்டாங்களா? இல்லை ஏதோ ஒரு பையன் வந்து ஒரு தப்பு பண்ணுறாங்க, கஞ்சா போயில் ஏதாவது பண்ணால் அவனை வந்து அரெஸ்ட் பண்ணி ஏதோ ஒரு நல்ல இது முடிவு எடுத்து ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுத்து பண்ணியிருக்காங்களா? ஏதாவது ஒன்று பண்ணியிருக்காங்களா? சப்போர்ட் பண்ணுறதுக்கு என்னடா ரீசனு? என்ன ரீசனு? காசு தராங்க, அதுக்கா? இந்த காசு திரும்பி குப்பையில் போடுவோம். நாங்கள் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு இருக்காங்க பாருங்கள் இந்த பொண்ணுங்க. உங்கள் கட்சியாளுங்க பண்ண ஹராஸ்மெண்ட்டில், உங்கள் கட்சியாளுங்க பண்ண ரேப்பில், உங்கள் கட்சியாளுங்க பண்ண கொலையில் அங்கே மக்களே கஷ்டப்பட்டு இருக்காங்க. அதை போய் பாருங்கடா, கருமம் சுற்றி நடக்குது. உங்கள் ஊர்லேயே கூட நடந்திருக்கும். இன்னும் எவ்வளோ நாள் ஆகும்னு தெரியாது நம்ம வீட்டில் நடக்கிறதுக்கு. இன்னும் சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. அருமையாக இருக்குது தமிழ்நாடு. உங்களை மாதிரி ஆளுங்கிட்டலாம் மாட்டிக்கிட்டு பா சாமி, என்ன சொல்கிறது தெரில. பெண்கள் பாதுகாப்பை 100% உறுதி செய்வோம். பெண் குழந்தைகள், பெண்கள் மற்றும் வயசானவங்களோட பாதுகாப்புல தான் நம்ம பிரையாரிட்டியே.